எல்லாரும் குணமாகும்படி கல்வாரியில செய்த காரியத்தை போல் யாரும் பூமியில எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அழியும், ஒரே வித்து மாத்திரம் அழியாது. தேவனுடைய சதாகாலமும் பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படித்தான் இப்படி பாவியா இருந்த என்ன அவருடைய ரத்தத்தை சிந்தி கழுகி தேவனுக்கு முன்பான கொண்டு போய் ராஜாவாக்கி வச்சிருக்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஆகவே தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்காருமே. கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தொடர்ந்து மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கைகளை உயர்த்தி கர்த்தரை கனம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லையா? வேதம் சொல்லுகிறது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்பது பணம் மாத்திரம் இல்லை. பணம் இருக்கிற ஆள்கள்லாம் மனைவி விட்டுறாங்க, கணவனை கூட விட்டுறாங்க, பிள்ளைகளை விட்டுறாங்க, பிள்ளைகள்லாம் விட்டுறாங்க. ஆனால் ஆசீர்வாதம் என்பது மனைவி, பிள்ளைகள், குடும்பம், பொருளாதாரம், நிறைவு எல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருந்து உண்டாகி பெருகி ஒரு ஆளை செழுமையடை வைக்கிறதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். அதனால தான் அந்த ஆசீர்வாதம் சொல்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பணம் இருக்கிறவங்கள திடீர்னு ஆக்சிடென்ட்டில் போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய வியாதிகள்லாம் வந்து ஆட்களை நாசமாக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு அப்படியெல்லாம் நிகழ்வது இல்லை. திடுதுப்புங்கிற சங்கடமெல்லாம் வராது இல்லையா? அதை விசுவாசிக்கீங்களா? அதை விசுவாசிக்கிறதுக்கு தான் பேசுகிறேன். அப்படி என்ன உங்களுக்கு இருக்கலாம், அதை விசுவாசிக்க வேண்டும். இந்த காலையில் ஒருவருடைய விசுவாசத்தை இணைச்சிக்கிட்டோம்னா அதில் வல்லமை உண்டாயிருது. ஒரு ஆளுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குன்னா இன்னொரு ஆளுக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கலாம். இந்த காலையில் நம்ம சேருகிற பொழுது நம்முடைய விசுவாசம் வல்லமை பெரிதாகி எல்லாருக்கும் அந்த காரியம் கிடைக்க ஆரம்பிச்சிருது. அதனால தான் விசுவாசிக்கிறோம். அது கூட்டு விசுவாசத்தில் வந்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து நீங்கள் சத்தம் போடும்போது, எல்லாரும் சேர்ந்து விசுவாசிக்கிற பொழுது அது உங்களுக்கு உண்டாகி விடுகிறது. அல்லேலூயா. அதனால நான் சேர்ந்து சொல்கிறேன், நம்ம குடும்பமும் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, கட்டுக்கள்லாம் நொறிபடுறதுக்கு இப்படி கூட்டத்தில் வர்றோம். என்ன கருத்து? அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அங்கே ஆசீர்வாதம், ஜீவனம் உண்டாகிறது, வாழ்வு உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது, விருத்தி உண்டாகிறது. அதை விட கூட்டத்தோட கூட சேர்ந்து கூட சத்தம் போடுறதுலையும் விடுதலை இருக்கு பாருங்க. தனிப்பட்ட ஜெபமும் வாழ்க்கையில் நன்மைகள் கொண்டு வருகிறது. கூட்டத்தோட விசுவாசித்து அறிக்கை எடுக்கிற பொழுதும் மாற்றங்கள் நிகழ்கிறது இல்லையா? அதனால சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். வெரி குட். கர்த்தருடைய செய்தியை கவனிக்கும்படியா இவங்களை நான் வேண்டுகிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் ஆழ்வதும் என்ற செய்தியை நம்ம கேட்டு வரோம். வாழ்வது என்பது ரொம்ப முக்கியம். வாழ்ந்தாதான் ஆள முடியும். கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது அவருக்குள் நிலைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருப்பது மறுபடி பிறந்து அவருக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்வு. அந்த கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வாழும்போது அவனுடைய வாழ்வு வந்து சாதாரண வாழ்வாக இருக்காது. ஒரு டாம்பிகமான, ஒரு கௌரவமான, கண்ணியமான, ஓங்கி வாழ்கிற ஒரு ராஜத்தன்மையான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும் அப்படிங்கிறத வேதம் சொல்லி கொடுக்கிறது. ஏதோ குறுகிய மனப்பான்மையோடு, குற்ற உணர்வோடு, சங்கடத்தோடு, சாபத்தோடு குடும்பம் நடத்தாம எல்லாவற்றிலும் ஒரு விருத்தியும் வெற்றியும் நிகழ்கிற அந்த வாழ்வுக்கு தான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்வு. அது அறிவுபூர்வமாக இருக்கக்கூடாது. அது வந்து சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த சத்தியம் வந்து வாழ்க்கையில் உங்களை ஆள வேண்டும். அந்த உண்மைகள், தெய்வீக உண்மைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆள வேண்டும். அறிந்தால் மாத்திரம் போதாது. சத்தியத்தையும் அறிவீர்கள்னு சொல்றது அது வந்து உங்கள் உள்ளாக போய் அது உங்களை ஆண்டு அது விடுதலை பண்ணுகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. அறிய அறிய விடுதலை உண்மைதான். அது அந்த உண்மைகள் உங்களை ஆள வேண்டும், ஆள விட்டு கொடுக்க வேண்டும். பாடம் படிச்சா கூட மாத்திரம் போதாது, அந்த பாடம் நம்ம ஆள வேண்டும் என்று நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, சில இடத்துல வந்து விட்டு கொடுக்க தெரியணும், உடைக்க தெரியணும். இதெல்லாம் உடைக்கணுமோ அதெல்லாம் உடைக்கிறது தெரியணும். சினிமா பார்க்கறதுக்கு மனம் தூண்டுகிறது வைத்துக் கொள்வோம். அதுக்கு அடுத்த கட்ட வழியே இன்னொரு வழியை பார்த்து அது போகுது. அதை உடைக்கிறதுக்கு படித்த பாடம் மாத்திரம் போதாது, பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மாத்திரம் போதாது. அந்த வாய்ப்பு வருகிற பொழுது உடை தெரியும்படியாக நிற்க வேண்டும் இல்லையா? ரிஜெக்ட் பண்ண தெரியணும்.
எந்த காரியம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வருகிறதோ அதை கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலமாக தகர்த்தெறிய வேண்டும். வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது நமக்கு உலகத்தில். பரலோகத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது, பூமியில தான் தரப்பட்டிருக்கிறது. அதனால தான் பூமியில வாழ்தல் மாத்திரம் அல்ல, ஆளுதல் அவைகள்லாம் நொறுக்கி எறிந்து ஆள வேண்டும். அவைகளை உடைத்தெறிந்து ஜெயத்தோடு கூட ஒருவன் கம்பீரமாக எழும்பி நிற்கணும். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், தேவன் உங்களுக்கு செய்தவர்கள் எவைகள் என்பதை அறிந்துட்டு வாரோம். இந்த உண்மைகள் எல்லாம் உங்களை ஆள வேண்டும். அப்படி ஆளுகிற பொழுதுதான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் வியாதிகளையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் நீங்கள் ஆள முடியும். எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு நல்ல உண்மைகளை பார்த்து வருகிறோம். கடந்த வாரங்களில் தரித்திரம் ஒரு சாபம் என்று கவனித்தோம். அது நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்கிறதையும் மறுபடியும் நாம அதை பார்த்தோம். தரித்திரத்தின் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் பார்த்தோம். பிறகு நாம் கவனித்தோம் தேவனுடைய ராஜ்யத்தில் தரித்திரம் இல்லை என்பதை கவனித்தோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்தீர்கள். மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்து விடுகிறோம். இப்பொழுது வாழ்வதே தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து கவனிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோகத்தில் போய் சென்று வாழ்வது அல்ல. அது பரலோக ராஜ்யம். அது பரலோகத்தில் சென்று நிரந்தரமாய் நித்தியமாய் வாழக்கூடிய இடம் அது என்றும், ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து விடுகிறார்கள் என்றும் நாம் பார்த்தோம். நாம் வாழ்வதே தேவனுடைய ராஜ்யத்தில். என்ன கொலோசியர்ல நாம் படிக்கிறோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனாகிய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேவனுடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்தில் நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மையும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதனால் இப்போ வாழ்றது தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் வாழ்கிறோம் என்கிற எண்ணம் உங்களுக்கு முதலாவது இருக்கணும். சரி, ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் தரித்திரம் கிடையாது என்கிறத தெள்ள தெளிவாக பார்த்தோம். அது தேவனுடைய விருப்பம் இல்லை. ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்தில் தரித்திரர் யாராவது வாழ்ந்தாங்கன்னா, கஷ்டமா வாழ்ந்தாங்கன்னா, அவர்கள் ஐஸ்வர்யவானா வாழ முடியும். ஆகவே தேவன் எல்லா உடைமைகளையும் அந்தஸ்துகளையும் எல்லாவித வஸ்துக்களையும் அங்கே உண்டாக்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம் கடந்த வாரத்தில். அதற்கு நம்ம கவனிச்சோம், முதலாவது இயேசு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம். இந்த சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் போல ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் அவர் சொன்னார். அது என்னன்னா, முதல்ல இயேசுவை தேடுதல் என்பதை கவனிச்சோம். இயேசு ஒரு மனுஷன் தேடினாலே அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே செழுமை அடைந்து விடுகிறது, தரித்திரமெல்லாம் நீங்கி விடுகிறது என்பதை கவனிச்சோம். தரித்திரத்தை போக்குறதுக்கு ஒரே வழி ஃபர்ஸ்ட் தேவனை தேடுதல் தான். முதல்ல வேலையை வைக்கக்கூடாது, வியாபாரத்தை வைக்கக்கூடாது. முதலாவது இயேசு வச்சாலே தரித்திரம் போகிற போக்கே தெரியாது, எங்கே பார்த்து போயிடும். தரித்திரத்தால் அது நடத்த முடியாது, வர முடியாது, நம்ம கூட வாழ்க்கை நடத்த முடியாது. தரித்திரத்திற்கு புறமுதுகு காட்டி அது ஓடணும் அப்படின்னா முதல்ல நான் தேட வேண்டியது இயேசுவை, அவருடைய வார்த்தையை, தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் ஒரு ஆள் முன்னால வச்சாச்சுனாலே தரித்திரம் அவங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. வேலையிலையோ வியாபாரமோ எந்த பிரச்சனையும் இருக்க போறதே கிடையாது. ஏன்னா இயேசுவை முதலாவது ஒரு ஆள் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு அனுபவமா இருக்கும். அதுதான் ஒரு நல்ல சாட்சி. ஆகவே நலிந்தோருக்கு அல்லது தரித்திரருக்கு நற்செய்தி, நலிந்தோருக்கு நற்செய்தி இதை கொடுக்கறது தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். அவர் அவருடைய உபதேசங்களை பார்க்கும்போது மீட்டிங்ஸ்ல எல்லாம் அவருடைய மீட்டிங்ல சகட்டுமே இன்னைக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, மீன் உணவு வரலப்படுகிறது. அவர் என்ன சொன்னார், வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குறது மாத்திரம் இல்ல, வார ஆளுகளுக்கு அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு உண்டு உரிமை இருக்கிறது. திரளான அவர் நல்ல புசித்து திருப்தி அடைந்து இருந்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. பேதுருக்கு அப்படிப்பட்ட ஊழியம் செய்ய தான் அழைச்சார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை பேதுருக்கு அவர் காண்பித்தார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி உங்களுக்கு காரியங்களை கொண்டு வரும் என்பதை காண்பித்தார். ஆகவே அவருடைய பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்தில் வியாதியில மாத்திரம் தான் சுகம் கிடைக்கணும். அவர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணல. அப்படி பண்ணியிருப்பாருன்னா பேதுரு போட்டெல்லாம் விட்டு வந்திருக்க மாட்டார், சொல்ற போட்டை கொண்டு போட்டிருக்க மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் உண்டு என்கிறத அவர் கேட்ட உடனே அவனுடைய வார்த்தையின்படியே இப்போ போறேன், அள்ளிட்டு வாரேன் அப்படின்னு போனார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்ல இன்னைக்கு ராத்திரி மீன் வரல, உங்க உபதேசத்தை கேட்டேன், நாளைக்கு நான் போறேன், கொஞ்சம் பொறுமையாயிரும் ஆண்டவரே சொல்லியிருக்கலாம். உங்களுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இந்த வார்த்தையின்படி இப்பொழுதே நான் போறேன் போயிட்டாரு. போட்டு மீனை வாங்கிட்டு அள்ளிட்டு வந்தார். வரதான் யூ ஆர் செலக்டட்னு பேதுருவை ஊழியத்துக்கு எடுத்தார். ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் உபதேசம் பண்ண முடியும். அல்லேலூயா. அவங்க தான் ஊழியக்காரனா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான பிரசங்கத்தை அப்படிப்பட்டவர்களே செலுத்த முடியும். கஷ்டத்தை தருகிற தேவன் என்பதை அனுபவிக்கிறவங்க ஊழியத்தை பண்ண முடியாது.
தரித்திரத்தை தேவன் தருகிறவர் என்று சொல்லுகிறவர் ஊழியம் பண்ண முடியாது. தரித்திரத்தை தேவனால் தர இயலாது, ஏனெனில் அவர் தரித்திரர் அல்ல. தேவன் ஐஸ்வர்ய சமணராயிருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவனாயிருக்கிறார். தரித்திரத்தை மாற்றும்படியாகவே பூமியில் வந்தார். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பது காரணமே தரித்திரத்தை இருந்து மாற்றி ஐஸ்வர்யத்தை நமக்கு அருளும்படியாக. அதனாலதான் தரித்திரம் ஒரு சாபம் என்பதை வேதம் திட்டம் தெளிவாய் தெரிவிக்கிறது. அதனாலதான் சாபத்தை சுமந்தார், பாவத்தை சுமந்தார், தரித்திரத்தை இயேசு சுமந்தார். சுமந்தன் தரித்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஆமென். இன்று கலாத்தியர் 3:13 சற்று கவனிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டார், நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்பதை இங்கே பார்க்கிறோம். எதற்காக சாபமானார்? நமக்காக. சொல்லுங்க, நமக்காக. நமக்காக சொல்லுங்க, நமக்காக. இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபமாகிய இந்த தரித்திரத்திலிருந்து நமக்காக அந்த தரித்திரமாகிய சாபத்தை அவர் அனுபவித்து தரித்திரத்திலிருந்து நமக்காக சாபமாகி, தரித்திரத்திற்காக நமக்காக சாபமாகி, தரித்திரத்திற்காக நம்முடைய தரித்திரத்தை நம்மை மீட்பதற்காக அவர் நமக்காக அந்த சாபமாகிய தரித்திரத்தை அனுபவித்து நம்மை அந்த தரித்திரத்திலிருந்தே மீட்டுக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் தரித்திரத்தோடு கூட வாழக்கூடாது. அதற்கு தான் அவர் கல்வாரியில் மரித்தார். தரித்திரனாய் நான் வாழக்கூடாது, பஞ்சத்தில் நான் வாழக்கூடாது, தரித்திரனாய் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் மரித்தார் என்பதை பார்த்தோம். ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, இட்ஸ் a promise of the spirit அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். 14வது வசனத்தை படிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த ஆவியை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆங்கில வேதம் இப்படி சொல்லுகிறது, promise of the spirit. ஆவியான வாக்கு தத்தத்தை, ஆவிக்குரிய வாக்கு தத்தத்தை, ஆவியானவர் தந்த வாக்கு அல்லது ஆவியினுடைய வாக்கு தத்தத்தை சரீர பிரகாரமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த வாக்கு தத்தம் இப்பொழுது கல்வாரில் மரித்ததுக்கு பிறகு சரீர பிரகாரமா நாம் ஒவ்வொன்றையும் அதை அனுபவிக்கும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படி ஆயிற்று. ஆமென். அல்லேலூயா. அல்லது இப்படி சொல்லலாம், நலிந்தோரை ஐஸ்வர்யவானாய் ஆக்குவதற்காக தேவன் அங்கே ஒரு வழியை கொண்டு வந்துட்டார். யாரெல்லாம் நலிந்தோரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனால் நமக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தரப்பட்டிருப்பதை சரீர பிரகாரமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு கல்வாரியிலே ஒரு வழி தரப்பட்டது இயேசுவுக்குள். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் தரித்திரம் நிறைவேறி இருக்கிறது தப்பு அப்படின்னு நான் டைரக்டா உங்களை நான் சொல்ல வரல. தப்பு ரைட் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு வரல. உங்களுக்கே தெரியும் தரித்திரா இருக்கிறது தப்புன்ட்டு. அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்? கஷ்டப்படுறது தப்புன்ட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுதான் எல்லாரும் வேலை செய்யறாங்க ஓடி ஓடி. இதுக்கு ஒரு பிரசங்க பீடம்லாம் தேவையே கிடையாது. வியாதியில் இருக்கிறது தப்பு, வியாதி இருக்கிறது கஷ்டம், உங்களெல்லாம் பணத்தெல்லாம் திருடிடும் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உலகத்தில் கேட்டாலும் தெரியும். கஷ்டப்படுறது ரைட்டா தப்பான, கஷ்டப்படுறது என்னங்க நல்லதாங்க, அதெல்லாம் கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. கர்த்தர் அவ்வளவு பூரா மோசமா கஷ்டப்படுறது நல்லதுன்னு சொல்றாரா பைபிள்ல? இல்ல. கஷ்டப்படுறது நல்லதுதான் அப்படின்ட்டு யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. அது வேதத்துக்கு முரணானது, தேவனுக்கு முரணானது, மனுஷனுக்கு முரணானது. கர்த்தர் யாரையும் கஷ்டப்பட விரும்பவே இல்லை, கஷ்டப்பட வைக்கவும் இல்லை, வழி வைக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தொடர்ந்து நலிந்தோராய் வாழ தேவன் வழி வைக்கவில்லை. தொடர்ந்து தரித்திரனாய் வாழ தேவன் வழி வைக்கவே இல்லை. தேவன் என்ன வழி வச்சிருக்கார் கல்வாரியில? தொடர்ந்து நீங்கள் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று அங்க நிச்சயமாய் ஒரு காரியம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு என்று ஆவிக்குரிய ஆசீர்வாத பொட்டலங்களை, வாழ்வுக்கு தேவையான எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கல்வாரியிலே கிறிஸ்துவுக்குள் தேவன் கொண்டு வந்து விட்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கல்வாரியிலே கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யம் அருளப்பட்டது.
எல்லா ஐஸ்வர்யம் நமக்கு வாழ்வுக்கு தேவையான அத்தனையும் அருளப்பட்டது. ஏன்னா அவர் சுமந்து தீர்த்த உடனே நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களும் கிறிஸ்துவுக்குள் அருளப்பட்டது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள பேக் பண்ணிட்டார் தேவன். அவர் அவ்வளவு தரித்திரத்தை சுமந்த உடனே தேவன் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவுக்குள் பேக் பண்ணி அந்த கிறிஸ்துவ நமக்குள்ள கொடுத்துட்டார் இல்லையா? அல்லேலூயா, ஆமென். இப்ப நமக்கு என்ன? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவருக்குள்ள வாழ்வுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களும் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது, நிறைவா இருக்கிறது. அவரையும் வைத்துட்டு இயேசு கூட வச்சுக்கிட்டு இயேசுக்குள்ள வாழ்ந்துகிட்டு நான் இனி தரித்திரன் என்று சொல்லவே கூடாது. அதை தான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் தரித்திரன் சொல்லவே கூடாது. நான் தரித்திரன் அல்ல. ஏன்னா இப்பொழுது இயேசு எனக்குள் இருக்கிறார். அவருக்குள் வாழ்வுக்கு தேவை எல்லா ஐஸ்வர்யங்களும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆமென், பிரைஸ் காட். இப்ப நமக்குன்ட்டு பேங்க்ல நிறைய பணமெல்லாம் ஒரு ஆள் போட்டு வச்சிருக்கிறார். பேங்க்ல பணம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில நேரம் சில ஆளுகள் அப்படி சொல்லுவாங்க, ஊர்ல என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படியா அப்படின்னு கேட்பேன். என்ன? அவங்களுக்கு சொத்துக்கள்லாம் நிறைய இருக்குது, இடங்கள் நிறைய இருக்கு, வீடுகள் நிறைய இருக்குது, வாடகைகள் நிறைய ஓடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், நீங்களும் 10 வீடை வாடகைக்கு ஓட வச்சுட்டு நீங்கள் கஷ்டம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு வீட்டை வித்துக்கிட வேண்டியதுதான். 10 வீடு இருக்குது, ஒரு வீட்டை விற்றா இப்போ மும்பையில் உள்ள ரேட்டு 1 கோடி ரூபாய். வீடுகளை பொறுத்து சொல்கிறேன். சாதாரண மும்பையில் சராசரி ஒரு வீடு இப்போ 1 கோடி ரூபாய் ஆகி போச்சு. அதோட நல்ல வீடு பண்ணால் 2 கோடி 3 கோடி 5 கோடி 10 கோடி அப்படின்னு போயிட்டே இருக்கு. சாதாரணமாக ஒரு வீடு பாம்பேல வீடு அப்படின்னு சொன்னாலே 1 கோடி. நீங்கள் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் தானா பக்கத்தில் போனாலும் சரி தான், அல்லது நவீம்பை பக்கம் போனாலும் சரி தான், 85 90 ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து 1 கோடிக்கு மேலே போயிடும். அப்படின்னு ஆன்னு பார்க்காம அதுக்கு தான் ஐஸ்வர்யத்தை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதான் தரித்திரம் ஒரு சாபம் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? பணம் அப்படின்னு பார்க்கிறதே ஒரு சாபம். கிறிஸ்துக்குள் அவ்வளவு வைக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பது ஆசீர்வாதம். இவ்வளவு எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்கள் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு கிறிஸ்தவன் எண்ணுகிற பொழுது அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறான். ஆமென். என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது. நான் இவைகளை சுதந்திரிக்கும்படியாய், இவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கல்வாரியில இப்படி உலக பிரகாரமான இந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் கல்வாரியில இயேசுவை தேவன் சாபத்திற்கு உட்படுத்தி இப்படிப்பட்ட தரித்திர நிலையில தேவனுடைய பிள்ளைகள் வாழக்கூடாது என்று அவர்களை அன்றே விடுதலையாக்கி எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துக்குள் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கண்ணை பார்க்கும் போது தான் விசுவாசம் வரும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியில இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து விட்டார் என்றால், ஆபிரகாமுக்கு உண்டான அந்த வசனத்தை பாருங்க என்ன சொல்லுது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நாம் பெறுதல் என்கிறது ஒரு பகுதி, அவர் அருளியது ஒரு பகுதி, பெறுதல் ஒரு பகுதி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக தேவன் செய்துட்டார். இப்ப பெரும்படியாக நாம் என்ன செய்யறோம்? வரும்படியாக தேவன் செய்தார். கிறிஸ்துவுக்குள் நமக்காக அவைகள் வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த கிறிஸ்துவுக்குள் தான் நாம் வாழ்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க கிறிஸ்துக்குள்ளுக்கு இல்லை, வெளியே இருக்கிறாங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள்ளாய் வந்திருக்கிறது. அவர்களெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெரும்படியாக இந்த காரியம் நடப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெறுதல் என்பது ஒரு காரியம். விசுவாசத்தில் அவைகளை நாம் பெறுதல், பெற்றுக்கொள்ளுதல். விசுவாசத்தில் அவைகளை நாம் அனுபவித்தல், விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுதல், விசுவாசத்தில் வாழ்தல். விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான். ஹல்லேலூயா. ஏற்கனவே நமக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காயும் ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 2:5 கடந்த வாரத்தில் கவனிச்சோம். மறுபடியும் கொஞ்சம் பார்க்கலாம் அந்த வசனத்தை. யாக்கோபு 2:5. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். ஒரு ஆள் எப்பொழுது ஐஸ்வர்யவான் ஆக முடியும்னா விசுவாசத்தில். அல்லேலூயா.
உலகத்தில் தரித்திரம் இருக்கிற ஆள் விசுவாசத்தில் தான் ஐஸ்வர்யமான முடியும், வேற வழியில் ஐஸ்வர்யமான முடியாங்கிறது வேதம் திட்டம் சொல்லுகிறது. வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுனால நீங்கள் ஐஸ்வர்யவனாகிறது இல்லை. ஃபெய்த், விசுவாசம். அதனால் வேலைக்கு பின்னால் ஓடாமல், வியாபாரத்துக்கு பின்னால் ஓடாமல், விசுவாசத்துக்கு பின்னால் ஓடுங்க. விசுவாச வாழ்வு. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை தருகிறது. தேவன் உங்களுக்கு யாராக இருக்கிறார், அவர் எவைகளை செய்திருக்கிறார் என்பதை விசுவாசம் கற்றுக் கொடுக்கிறது. நல்லா புரியட்டும். உங்களுடைய வேலை உலகத்தில் எவ்வளவுதான் பணம் கிடைச்சாலும் சரிதான், உங்களுக்கு அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவது இல்லை. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவது இல்லை. தேவனுடைய ஐஸ்வர்யத்தோடு அவர் வேதனையை கூட்டார். இங்க தேவன் தர்றதெல்லாம் ஃபெய்த்ல, விசுவாசத்தில். அதனால தான் ராத்திரி பகலாம் வேலை செய்கிற ஆளுகளுக்கெல்லாம் நான் ஒரு அன்பான வேண்டுகோள். நைட் டியூட்டியோ அல்லது டே டியூட்டியோ வேலைக்கு மேலே ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கிற ஆளுக்கெல்லாம் சொல்கிறேன், கர்த்தர் மேலே கண்ணும் கருத்தம் ஃபர்ஸ்ட்ல வைங்க. வேலை செகண்டரியாக இருக்கட்டும், ரெண்டாம் தரமாக இருக்கட்டும், வேலை நமக்கு அடிமையாக இருக்கட்டும், வியாபாரம் நமக்கு அடிமையாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு எஜமானா இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த வேலை இல்லைன்னா நம்மளாம் அம்பவா போயிடும். கிடையாது. வேலை தான் நம்ம சுற்றிட்டு அம்பன்னு வந்துக்கிட்டு இருக்கேன் பணம் தர்றதுக்காக வேண்டி. வேலை நமக்கு அடிமையாக இருக்கணும். வேலை நம்முடைய வேலைக்காரன். வேலைக்கு நான் அல்ல வேலைக்காரன். சொல்லுங்களேன், வேலைக்கு நான் அல்ல வேலைக்காரன், வேலை என்னுடைய வேலைக்காரன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும். சிந்திக்க தூண்டுகிறேன். எண்ணங்களை சிந்திக்கும்படியாக சொல்லுங்கள். கடந்த வாரத்தில் கவனிச்சிங்க, முதல்ல பணத்தை வச்சுட்டோம் அப்படின்னா ஐஸ்வர்யத்தில் வாழ முடியாது. பணம் உங்களை ஏக்கிக்கிட்டே இருக்கும். பணம் குறைய குறைய வேலைக்கு ஓட வேண்டியதாக இருக்கும். லோன் வாங்க சொல்லும், லோனை கட்டுறதுக்காண்டி ஓட சொல்லும். ஐயோ, அது கடன் வாங்கிட்டு எப்படி அடைப்போம், பிள்ளைக்கு எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போம், எப்படி இதை நம்ம செய்ய முடியும், எப்படி வீடு வாங்குவோம், இந்த டார்கெட்டில் டென்ஷன், பிரச்சனை, அதில் ஒரு வாக்குவாதம். இதை முதல்ல ரெண்டாம் தரம் வைங்க. கர்த்தர் ஃபர்ஸ்ட்ல வைங்க. கர்த்தரை குறித்து நிறைய பேசுங்க, தானா வேலைகள் ஓடி வரும். இதுல தான் உடைக்க வேண்டியது இருக்கு. மலைகளையும் பதறாக்குவேன். எந்த மலையை போய் உடைக்க போறதுக்கு? சுத்தியலும் ஊழியம் எடுத்துட்டு போயிட்டு மலைகளை போய் உடைச்சிக்கிட்டு இருக்க நம்ம பாடணும். இந்த மலைகளை தான் உடைக்கணும். முதல்ல இந்த அரண்களை தான் நிர்மூலமாக்கணும். இதுதான் நிர்மூலமாக்க கூடியது. இவைகளை தான் உடைக்கணும். இதுதான் அரண் கட்டி போய் இருக்குது. இந்த பணம் தான் நம்ம, இந்த வேலை தான் நம்ம கொடுக்க முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும். நம்ம இன்சூரன்ஸ் பாலிசிக்கெல்லாம் நான் எதிராளி கிடையாது. இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஷேர்லாம் நிறைய வாங்குன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஷேரும் இன்சூரன்ஸும் உங்களை வாழ வைக்கக்கூடாது. இன்சூரன்ஸ் தலையில் மூல நிற்கக்கூடாது. உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்கிட்ட இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ் பாலிசி எனக்கு ரன்னிங்கில் கிடையாது. அதெல்லாம் நம்மளை ஆளக்கூடாது. இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, அது லைவ்லேயே கிடையாது. அது இருக்குதோ இல்லையா அதெல்லாம் கர்த்தர் முதல்ல உங்களை ஆளட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பணம் உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் பணத்தை ஆள வேண்டும். அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை சொல்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். வேலையினுடைய எண்ணம் உங்களை முன்னால் இழுக்கக்கூடாது. வேலை செஞ்சாதான் வாழ்க்கை ஓடும். இந்த மைண்ட் செட்லாம் கலத்தணும். உங்களுக்கு பாருங்க, 55 வயசு 60 வயசுல உள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்க. சில வேலைகளில் வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ தெரிய வேண்டும். முதலாவது பணம் எல்லா வேலைகளும் செய்ய கூடாது. கடைசி வரல வேலை வாங்கி விடும் பணம். இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட அத்தனை பேரும் கையெழுத்து போடுறீங்களா இல்லையா, சொத்து எனக்கா உனக்கா, கடைசி நேரம் அந்த கதையாயிரும். அப்படி உள்ள ஆட்கள்லாம் பார்த்துருக்குறோம். பணத்துக்கு வேண்டி பிரச்சனை, வீட்டுனால குடும்பத்தில் பிரச்சனை, பணத்துக்கு நான் வேண்டி பிரிவினை. என்னது செய்துப்போம்? நீங்க ஆளல, பணம் வேலை பண்ணுது. கர்த்தர் இல்லை, அதனாலதான் பணம் இந்த வேலை பண்ணுது. பணத்தினால பிரச்சனையா, வீட்டுனால பிரச்சனையா, அதனால உறவு முறியுதா? 100க்கு 100 அங்க இயேசு ஆளவில்லை என்ற அர்த்தம். கர்த்தர் ஆள வேண்டும். ஆனா கர்த்தர் முதல்ல வந்துட்டாரா? கர்த்தர் வர இடத்துல பணத்துக்கு முன்னால ஓட மாட்டோம். ஆமென். சரி, கவனிப்போம். அதனால இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம் சற்று. யாக்கோபு 2:5 படிங்களேன் தமிழ்ல.
என் பிரியமான சகோதரனே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தையும் சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? சொல்லுங்க, சுதந்தரிக்கிறவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்தல், தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவைகளையும் சுதந்தரித்தல். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் இவ்வளவு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவைகளை சுதந்தரிக்கும்படியாக தரித்திரரை அவர் தெரிந்திருக்கிறார். தரித்திரரை தொடர்ந்து வாழ்றதுக்கு இல்லை. ஒரு ஆள் தரித்திரனா தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தாலும் ரட்சிக்கப்பட்டாலும் தரித்திரரா வாழாம ஐஸ்வர்யத்தை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் அவரை அவர் தெரிந்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து தரித்திரத்தில் வாழும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து நலிந்தோராய் தேவன் வாழ வழி வைக்கவில்லை. பிரைஸ் காட், அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 3:14 பார்த்தோம். நம்ம தான் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்த்தோம். நலிந்தோராய் வாழக்கூடாது. யாருக்கெல்லாம் நலிவு இருக்கிறது, யாருக்கெல்லாம் பணம் இல்லை, யாருக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் நல்ல, அதனால அவங்கெல்லாம் மோசம் அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. அவங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாராம்? வாங்க வாங்க வாங்க, தொடர்ந்து இப்படியே வாழுங்க, வாங்க வாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து இப்படியே வாழுங்க இல்லை. நலிந்தோரெல்லாம் வந்து இந்த உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சுவிசேஷமானது பிரசங்கம் பண்ணப்படுகிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? உங்களுக்கு நான் இவைகளை எல்லாம் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறேன், வாங்க நலிந்தோரே வந்து என்னிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வந்துட்டு வந்துட்டு சும்மா வாழ்க்கை நடத்தாதீங்க. ஆண்டவர்களை வர வர, ஆண்டவரை தேட தேட, ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க படிக்க, தேவனுடைய வார்த்தைகள் நடக்க நடக்க உங்களுடைய நலிந்த தன்மையெல்லாம் மாறி ஐஸ்வர்ய தன்மை உங்களுக்கு உண்டாகி விடுகிறது. அதுதான் நலிந்தோருக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல செய்தி. இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடம் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறோமா, கீழே போயிருக்கிறோமா இருக்கக்கூடாது. போன வருஷம் பிள்ளைகள் கிறிஸ்துக்குள்ள வரல, இந்த வருஷம் வர்றாங்களா? போன வருஷம் சர்ச்சுக்கு வந்தாங்க, இந்த வருஷம் வீட்டில் விட்டு வந்திருக்கேன். நோ, தப்பா எடுத்துறாதீங்க. வர வர வளர்ச்சி, வர வர விருத்தி. ஆமென், ஹல்லேலூயா. நானும் உன் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். முதல்ல நலிந்து இருக்கிறோம், இப்ப ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா கர்த்தர் ஃபர்ஸ்ட் இல்ல? ஆமென், ஹல்லேலூயா. மாற்றத்தை கொண்டு வரணும். அதான் தேவனுடைய வார்த்தை செய்யறது. கர்த்தர் எங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரோ அங்க இப்படிப்பட்ட மாற்றம் நடக்கிறது. எனக்கும் கர்த்தர் தேவைங்க, எனக்கும் கர்த்தர் தேவையில்ல. உங்களுக்கு ஏதோ அவசியத்துக்காண்டி கர்த்தரை அவசியத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. அவர் அவசியத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆவார். ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான். எல்லா காரியத்துக்கும் அவர் தான் மெயின். தண்ணி குடிக்கும் போது அவர் தான் எனக்கு முக்கியங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அருமையான தண்ணி கொடுத்திருக்கிறீர், நன்றி. கர்த்தர் எல்லா காரியத்திலும் கர்த்தரை முதல்ல வச்சிடணும். கர்த்தர் சொல்ற வழிகளை நடத்தல், அதான் நான் கர்த்தரை ஃபர்ஸ்ட்ல வைக்கிற சொல்றேன். அது ஐஸ்வர்யம். இயேசு அதுதான் கல்வாரில் மரித்தார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா பணம் மாத்திரம் தான் கிடைக்கும், தேவனுடைய ஐஸ்வர்யம் அதில் இருக்காது. வேலை மாத்திரம் கிடைக்கும், தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்காது. வேணா சாட்சி சொல்லிக்கலாம். கர்த்தர் வேலையை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையில சொல்ல போனா படிச்சிருப்பாங்க, வேலை செஞ்சிருப்பாங்க, அப்படிதான். அதில் ஐஸ்வர்யங்களில் பணங்கள் வெளியே வந்தும் பிரயோஜனம் இருக்காது. நான் சொல்றேன், பணத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லம் இருக்கு தெரியுமா, அன்பு. பணத்தில் தேவனுடைய வாழ்வதுக்குள்ள அடங்கி இருக்கு, தேவன் தரக்கூடிய ஐஸ்வர்யங்கள்ல. பிரைஸ் காட். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821223970.